என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் அதிகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நம்மை ஆயத்தம் பண்ணி கொள்ள போகிறோம். புதிய வருஷத்துக்காக நாம் நம்மை ஆயத்தம் பண்ணி புதிய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கணும்ன்ற பெரிய ஆசை, பெரிய எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கும். நல்லது. ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனோடு இன்னும் நெருங்குவதற்கு இந்த வாரத்தை பயன்படுத்தி கொள்வோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதியை தான் இந்த வாரம் நம்ம தியானிக்க போகிறோம். 103 சங்கீதத்தின் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 103 1, 2 வசனங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அநேக நேரங்கள்ல தேவன் செய்த நன்மைகள் எல்லாம் நம்ம மறந்துடுறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை தாமதம் பண்ணும் பொழுது அவைகள்ல கேட்டு முறுமுறுத்து ஏன் ஆண்டவர் எனக்கு பண்ணலன்னு சொல்லி பலவிதமான கேள்விகளோடு கூட ஆண்டவர் சமூகத்துல நம்ம இருக்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் செய்த நன்மைகளுக்காக முதலாவது நன்றி சொல்வோம். ஆண்டவர் சில ஜபங்களுக்கு ஒருவேளை பதில் கொடுக்காம போயிருக்கலாம். சில ஜபங்கள் கால தாமதம் ஆயிட்டு இருக்கலாம். அதுக்காக முறுமுறுக்காதீங்க. மாறாக தேவன் இந்த வருஷத்துல செய்த எல்லா நன்மைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின 1 நிருபம் 5 அதிகாரம் 18 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5:18. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். உங்க வாழ்க்கையில எல்லா பகுதிகளுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இதுதான் தேவ சித்தம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எனக்கு என்ன நன்மை நடந்துச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? மறக்காதீங்க. கொஞ்சம் உட்கார்ந்து ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாம் நீங்க தியானிச்சு பாருங்க. சங்கீதக்காரர் இந்த 103 சங்கீதத்துல அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அப்படின்னு சொல்லும்போது எதையெல்லாம் மறக்க கூடாது அப்படின்றதையும் அந்த 103 சங்கீதத்துல அவர் அங்கே சொல்லி காண்பிக்கிறதை பார்க்கிறோம். இந்த 103 சங்கீதம் 2 வசனத்துல பாருங்களேன், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பிரியமானவர்களே, நிறைய உபகாரங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடந்திருக்கிறது. நிறைய நன்மைகள் நம்ம பெற்றிருக்கிறோம். யோசித்து பாருங்க. உங்க வீட்டுக்குள்ள போய் கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்து இந்த வருஷம் நீங்க வாங்கின பொருள், இந்த வருஷத்துல தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகள், இந்த வருஷத்துல நீங்க அனுபவித்த நன்மைகள் இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். 365 நாளும் நீங்க அழலையே, 365 நாளும் உங்களுக்கு தீமையே நடந்துகிட்டு இல்லையே. நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு நன்மை செய்தார் இல்லையா? நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில நன்மைகள் நடந்தது. இந்த நன்மைகள் எல்லாம் நினைத்து பாருங்க. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 116 சங்கீதத்தின் 12 வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 116:12. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும். அப்போ உபகாரங்கள் நடந்ததா? அவர் நமக்கு உபகாரம் செய்தாரா? செய்தார். நன்மைகள், அதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள். இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நினைச்சு பார்ப்போம். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சில ஆசீர்வாதங்களை தேவன் மனிதர்கள் மூலமா கொடுத்திருக்கலாம். சில ஆசீர்வாதங்களை நீங்க சுதந்திரித்திருக்கலாம். சில ஆசீர்வாதங்கள் எனக்கெல்லாம் இது தகுதியே கிடையாது, ஆனா ஆண்டவர் எனக்கு தந்தார் அப்படின்னு சொன்ன சில ஆசீர்வாதம் இருக்கு இல்லையா? அதையும் யோசித்து பாருங்களேன். எனக்கெல்லாம் இது தகுதி கிடையாதுன்னு சொன்ன ஆசீர்வாதங்கள் கர்த்தர் தான் தந்தார். அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தரே கொடுத்தார் நம்ம ஒப்புக்கொள்வோம். சில நேரம் நம்மள சில காரியங்களை சுதந்திரிக்கும்படி செய்திருப்பார். நீங்க கொஞ்சம் அதுக்காக எஃபர்ட் போட்டிருப்பீங்க, உழைச்சிருப்பீங்க, அதுக்காக சில இடங்கள்ல பிரயாசப்பட்டிருப்பீங்க. ஆனாலும் பிரயாசப்பட்டிருந்தாலும் சம்பாதிக்க தேவன் பலன் கொடுத்தார். தேவன் தான் அந்த ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார். சில நேரம் சில மனிதர்கள் மூலமா கர்த்தர் சில நன்மைகளை செய்திருக்கலாம். அதனால கர்த்தர் செய்யலன்னு சொல்லிடாதீங்க. அதுவும் கர்த்தர் சில மனிதர்களை அனுப்பி செய்தார். யோசித்து பாருங்களேன். எலியா தீர்க்கனுக்கு தேவனே வந்து அந்த கேரித் ஆற்றங்கரையில போ, உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன்னு சொன்னார். அடுத்தது பாருங்க, மறுபடியுமாக ஒரு விதவை மூலமா கர்த்தர் அந்த எலியாவுக்கு ஆகாரம் கொடுக்க சொன்னார். கர்த்தர் அந்த விதவைக்கு கட்டளையிட்டேன் என்று சொன்னார்.
மூன்றாவது பாருங்க, நீங்கள் 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்தில் கர்த்தரே வந்து அவனுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். அந்த தலைமாட்டில் ஆகாரம் இருக்கு. அப்படின்னா ஆகாரத்தை கர்த்தரே கொடுத்தார். சில மனிதர்கள் மூலமாகவும் கொடுத்தார், மாத்திரமல்ல காகத்தின் மூலமாகவும் போஷித்தார். பிரியமானவர்களே, இதுதான் தேவனுடைய நடத்துதல். எப்படி செய்தாலும் கர்த்தர் கட்டளையிட்டிருப்பார். கர்த்தர் கட்டளையிடுவே நீ போ அப்படின்னு சொல்லுவார். நமக்கு ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திச்சிருப்பார். சில நேரம் அவரே வந்து செய்திருப்பார். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்க வேண்டாம். பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்து கொள்ளுங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:18. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இன்னைக்கெல்லாம் உட்கார்ந்து தேவன் உங்களுக்கு செய்த நன்மை, மனுஷங்க மூலமாக அவர் செய்த நன்மை, நீங்களே போய் அந்த நன்மையை சுதந்திரிக்க கர்த்தர் சில காரியங்களை செஞ்சிருப்பார். அதையும் நினச்சி பாருங்க. இன்னைக்கு முழுசும் ஆண்டவர் செய்த எல்லா உபகாரங்களையும் நினச்சி எழுதி வச்சு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த நாள் கர்த்தரை துதிக்கிறதுக்கான ஒரு நாளாக இருக்கட்டும். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எத்தனையோ உபகாரங்கள் எங்களுக்கு செய்திருக்கிறீங்க. நீங்களே கட்டளையிட்ட காரியங்கள் உண்டு. மனுஷங்க மூலமாக நீங்கள் செய்த நன்மைகள் உண்டு. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் போய் சுதந்திரிக்கும்படியாய் நீர் எங்களுக்கு கட்டளையிட்டு அந்த சுதந்திரத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். இப்படி எத்தனை உபகாரங்களை நாங்கள் அனுபவித்தோம். இந்த வருஷம் முழுசும் நாங்கள் இப்படியெல்லாம் துதிச்சிருக்கவே மாட்டோம்ப்பா. ஆனால் இன்றைக்கி எங்களை துதிக்க சொல்கிறீங்க. அதற்காக நன்றி. இந்த வருஷத்தின் கடைசி வாரத்தில் நாங்கள் கொஞ்சம் ஜெப குறிப்பையெல்லாம் குறைச்சிட்டு உங்களை துதிக்கிறதுக்காக இந்த வாரத்தை நாங்கள் நியமிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, எங்களுக்கு நீங்கள் செய்ய போகிற எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. துதிக்க மறந்ததற்காகவும் மன்னிப்பு கேட்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.